அவர்களுக்கு உங்களுடைய மகளை பெண் கேட்டு வந்துள்ளோம். சரி, உங்க உலக நாயகனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அது முதல்ல எங்க உலக நாயகனுக்கு குவாலிஃபிகேஷன் என்றால் இந்த ஒரு ஜென்மம் போதாது. அவருக்கு அழகுண்டு, அறிவுண்டு, வீரம் உண்டு, செல்வம் உண்டு, புகழ் உண்டு, துறவு உண்டு. இதற்கு மேல் என்ன வேண்டும்? இவை அனைத்தும் ஒருங்கே பெற்றவர் எங்களுடைய உலக நாயகன். பால் சட்டியை உடைக்கவும் தெரியும், பால் கறக்கவும் தெரியும், சுரக்காத வாழ்க்கைக்கு பால் சுரக்க வைக்கவும் தெரியும் எங்களுடைய நாயகன். எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது, அதை முதல்ல சொல்லுங்க. அப்பதான் சொத்தை கொடுக்கறதா வேண்டாமான்னு யோசிச்சு சொத்தை சொல்வதென்றால் நீங்களும் எங்கள் சொத்து, உங்கள் உதவியும் எங்கள் சொத்து. நீங்கள் காடுவை காடாதவை கேட்பவை கேட்பவை அறிவின் மூலமவர், கல்வியின் மூலமவர். எங்களை பார்த்து நீங்கள் என்ன படிப்பு என்றால் எங்களை ஏளனம் செய்வது போல அல்லவா உள்ளது. உலகிலேயே எந்த படிப்பும் யாரும் எந்த கல்வி நிறுவனமும் சொல்லிக் கொடுக்காத படிப்பு எங்களுடைய நாயகனின் படிப்பு. உங்களுக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்கார கையை பிடிச்சிட்டு பையனுக்கு வந்து சமையல் தெரியுமா, பாத்திரங்கள் தெரியுமா? அந்த கலையை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அந்த கலையின் ஒரு கலை தான் சமையல் செய்வது, சமையல் பாத்திரம் தேய்ப்பது. சங்கீத மாதாஜி சொல்லுங்க, கேக்குறாங்க. பையனுக்கு என்னென்ன தெரியும் கேக்குறாங்க. விழாவாரியா சொல்லுங்க. பையனுக்கு புல்லாங்குழல் வாச தெரியும், எல்லாமே தெரியும். கோவர்த்தன மலையே தூக்கி இது பண்ணி இருக்கிறாரு. எல்லாமே தெரியும். ஆயுள் வேலைகள் 64 தெரியும். அவங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேள்விக்கு பதிலே நம்மள கேட்க விடாம அவங்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கேட்கிறீர்களே, உங்க வாயிலே என்ன கொலகாரத்து கேட்கிறாங்க கேள்வி. இவ்வளவு பேசுறீங்களே, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? பாருங்க, சைலன்ஸ். எங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. ஆமா, அதான் இங்க பாருங்க. சைலன்ஸ், 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 சைலன்ஸ். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அமைதியா இருங்க. எங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. எங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. உங்க பையன் தான் சமைக்கணும். சரியா? சமைக்க தெரியாது, கோலம் போட தெரியாது, என்ன பாத்திரம் கழுவ தெரியாது, இதெல்லாமே தெரியாது. உங்க பையன் தான் எல்லாம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படின்னாதான் நாங்க பொண்ணை கொடுக்கறத பத்தி பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம். போய் பாருங்க இப்ப நிலவரம் எப்படி இருக்குதுன்னு. ஒண்ணுமே தெரியாட்டி பரவாயில்ல, பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. போய் பாருங்க, போய் பாருங்க. அவர் குணத்தை
இங்க பாருங்க, சாப்பாடு ஒரு சளிகை வச்சாலோ ஒரு அமுது வச்சாலோ ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம் உங்களை மனம் பிடித்துக் கொள்கிறோம் என்று. அப்ப நாங்க கொடுக்காத மதிப்பை வேற யார் கொடுக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எங்க பொண்ணு ஒண்ணுமே செய்ய மாட்டான். உங்க பையன் தான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ரெண்டுமே செய்ய வேண்டாம், 100மே 1000 செய்யலாம். இதுக்கெல்லாம் ஓகேன்னா நாங்க பொண்ணு எல்லாம் வந்துடும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மாத்தா. எங்க மாப்பிள்ளை மனசுல நினைச்சாலே போதும், அத்தனையும் வந்துடும். எங்க பொண்ணு சமைக்கவே வேண்டாம். சமைக்கவே வேண்டாம், சமைக்கவே வேண்டாம். அவங்களுக்கு சாப்பிட தெரியுமா? ஊட்டிலேயே எங்க பொண்ணுமே எப்படி உலக நாயகனா உங்க பையன். மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ். நீங்க எங்கேயும் அழைச்சிட்டு கடவுள் எங்க வந்துட்டீங்க? ரொம்ப எங்க பயத்துல நடிக்கிறீங்க. நாங்க பொண்ணை கண்டிக்கிறோம். சாவமே பார்க்க வேண்டாம். நான் ஆர்டர் பண்றேன். அவருக்கு 16,118 மனைவிகள் அவருக்கு. உங்க பையனை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அங்க போய் வெண்ண திருடுறான், இங்க போய் வெண்ண ஒரு திருடனுக்கு எப்படி எங்க பொண்ணை ஹலோ, அவர் எல்லாமே அவரோட. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க பொண்ணை கொடுக்கறதுன்னா கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அடுத்த வீடு ரெடியா இருக்கு. தயவு இருந்தா சொல்லுங்க, இல்லை நாங்க போறோம். நீங்க தயவு செய்து பின்னாடி கூப்பிட்டீங்கன்னா நாங்க வரமாட்டோம். அதே சொல்லிடுறோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தண்ணியா ஒரு தாரதாரையா இருக்கு. நீங்க கேட்ட பல கேள்விகளுக்கு உண்டான ஒரே ஒரு பதில் என்னன்னா, அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி வந்துருக்கீங்க. திடீர்னு கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன பண்றது? கேள்வி கேட்கறது ஓகே, பட் நீங்க எங்களை விட்டா உங்களுக்கு அவரை விட சிறந்த கணவர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஹரே கிருஷ்ணா. கல்யாணம் துளசி கல்யாணம், கல்யாணம் துளசி கல்யாணம். ಕಲ್ಯಾಣವೇ ನಮ್ಮ ಶ್ರೀಕೃಷ್ಣ ತುಳಸಿಗೆ ಬಲ್ಲಿದ ಶ್ರೀವಾಸುದೇವನಿಗೆ. ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ, ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ. ಅಂಗಳದೊಳಗೆಲ್ಲ ತುಳಸೀವನ ಮಾಡಿ, ಅಂಗಳದೊಳಗೆಲ್ಲ ತುಳಸೀವನ ಮಾಡಿ, ಶೃಂಗಾರವ ಮಾಡಿ ಶೀಘ್ರದಿಂದ, ಶೃಂಗಾರವ ಮಾಡಿ ಶೀಘ್ರದಿಂದ. ಕಂಗಳ ಪಾಪವ ಪರಿಹರಿಸುವ ಮುದ್ದು ರಂಗ ಬಂದಲ್ಲಿ ತಾನೆಲೆಸಿಹನು. ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ, ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ. ಮಿಂದು ಮಡಿಯ ನುಟ್ಟು ಸಂದೇಹವ ಬಿಟ್ಟು, ಮಿಂದು ಮಡಿಯ ನುಟ್ಟು ಸಂದೇಹವ ಬಿಟ್ಟು,
ತಂದ ಶ್ರೀಗಂಧ ಅಕ್ಷತೆಗಳಿಂದ ತಂದ ಶ್ರೀಗಂಧ ಅಕ್ಷತೆಗಳಿಂದ ಸಿಂಧು ಶಯನನ ವೃಂದಾವನದಿ ಪೂಜಿಸೆ ಕುಂದದ ಭಾಗ್ಯವ ಕೊಡುತಿಹಳು ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಉತ್ಥಾನ ದ್ವಾದಶಿ ದಿವಸದಲ್ಲಿ ಉತ್ಥಾನ ದ್ವಾದಶಿ ದಿವಸದಲ್ಲಿ ಕೃಷ್ಣ ಉತ್ತಮ ತುಳಸಿಗೆ ವಿವಾಹವ ಕೃಷ್ಣ ಉತ್ತಮ ತುಳಸಿಗೆ ವಿವಾಹವ ಚಿತ್ತ ನಿರ್ಮಲರಾಗಿ ಮಾಡಿದವರಿಗೆ ಉತ್ತಮ ಗತೀವ ಪುರಂದರ ವಿಠಲ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣವೇ ನಮ್ಮ ಶ್ರೀಕೃಷ್ಣ ತುಳಸಿಗೆ ಬಲ್ಲಿದ ಶ್ರೀವಾಸುದೇವನಿಗೆ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ ಕಲ್ಯಾಣಂ ಕಲ್ಯಾಣಂ ತುಳಸಿ तुलसी माले मातृनाथ माले काற்றினார் तुलसी माले मातृनाथ மாலடைந்து மதியனங்கள் மாலை அவசன் மாட்டிலே மாலை காற்றினார் तुलसी माले मातृनाथ माले காற்றினார் तुलसी माले मातृनाथ மையனார் தையனார் மாமகரத்தினார் மையனார் தையனார் மாமகரத்தினார் மாற்றினார் तुलसी माले मातृनाथ माले काற்றினார் तुलसी माले मातृनाथ रंगराजனை जय राधा माधव कुंज बिहारी நீங்க எல்லாருமே வந்து சாமிக்கு அச்சடை போட்டுட்டு நீங்க வந்து தீபம் காட்டிட்டு நீங்க வந்து அச்சடை போடணும். कुंज बिहारी எல்லாரும் அச்சடை வந்து சாமி பாதத்துல குறி பாதத்துல போடுங்க. இல்லைன்னா இங்க தட்டை வைக்கிறோம் அதுல போட்டுருங்க. சரியா? बीजन बल्लभ गिरिवरधारी
प्रियाकान्त राधाकान्त नमोऽस्तुते कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः गोविन्दाय नमो नमः गोविन्दाय नमो नमः हरिः ओं तत्सत् துளசி சால கிராம விவாக விழா நடந்துச்சு. முதன்முறையாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் பகவானை பத்தி சங்கம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு அவங்க கிட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்படியா இல்லையா? நம்ம டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போயிட்டு அவரு நோயெல்லாம் சொல்றோம். அவர் உடனே என்ன பண்றாருன்னா மருந்து எழுதி கொடுக்குறாரு. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிக்கிறோம். அவர் எழுதுற அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துடும். போதுமா? எல்லா வருஷம் பண்றாங்க இல்லையா? வருஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு. அதுபோல இரண்டாவது சிறப்பு என்ன? பீஷ்ம பஞ்சகம். இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ இன்னைக்கு துளசி மகாராணியோட புகழை பத்தி பேச சொல்லி ரசப்பிரியா ராதா மாதாஜி கேட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வீட்டுல நினைவு இருக்குது. மனசு வீட்லயும் உடல் இங்கே இருக்குது. அதனால ரொம்ப நேரம் உங்களை பிடிச்சு கட்டி வைக்க முடியாது. அதனால அப்போ இந்த துளசி தேவியினுடைய மகிமையை பத்தி சொல்லலாம். பின்ன பீஷ்மருடைய மகிமையை பத்தி சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அதுக்கு இடையில யாரும் எந்திரிச்சு போயிருவீங்களா? ஓகே. உங்க பாசம் உங்களை எல்லாரும் இந்த அன்பு கயிறால கட்டி போடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே. சில பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு இந்த சத்சங்கத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதாவது துளசிக்கு இந்த பெருமை வந்ததுன்னா மிக சிறந்த கிருஷ்ண பக்தை. அதுதான் பெருமை. துளசிக்கு என்ன பெருமை? மிகப்பெரிய கிருஷ்ண பக்தை. பீஷ்மர் யாரு? அவரு பிதாமகரா இருக்கிறாரு. மகாபாரத யுத்தத்துல பண்றாரு. எல்லா திறமை இருக்குது. கல்யாணம் பண்ணாம இருக்கிறாரு. அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. தன்னுடைய விவாகத்தை விட்டுறாரு. தன்னுடைய கல்யாணத்தை மறந்துறாரு. இப்படியே வாழ்ந்துறாரு. தியாக வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படி தியாகமா இருக்குது. இதெல்லாம் இருந்தா கூட அவரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். அதனாலதான் அவரை பத்தி நம்ம பேசுறோம். பாகவதத்துல யாரெல்லாம் பத்தி பேசி இருக்கிறாங்களோ அவங்களும் பெரிய பக்தர்கள் இல்லையா? பாகவதத்துல ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம் வந்திருக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்க சிறந்த பக்தர்கள். அதனாலதான் பாகவத்துல அவரை பத்தி பீஷ்மரை பத்தி பேசிக்கிறாங்க. துளசி தேவியத்தை பத்தி பேசிக்கிறாங்க 3ஆம் ஸ்கந்தத்துல. அப்ப அதனால இந்த 2 சிறந்த பக்தர்களை பத்தி பேசணும்னா நமக்கு ரொம்ப மனசுல அவங்கள மாதிரி நமக்கு பக்தி வேணுங்கிற ஒரு ஆசை வரும். வேணுங்கிறது. ஓகே. அப்போ எப்படி துளசி தேவி பூமிக்கு வந்தாங்க? அவங்க கிருஷ்ண லோகத்துல இருந்தவங்க. எப்படி பூமிக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ ராதேயும் கிருஷ்ணன் இருக்கிறாங்க கோலோகத்துல. அந்த கோலோகத்துல அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? சகா இருக்கிறாங்க. யாரு? கிருஷ்ணருக்கு சகா ஆண் தோழர்கள் இல்லையா? சகா. சகின்னு சொன்னா என்ன? பெண் தோழிகள். யாருக்கு இருக்கிறாங்க? ராதா ராணிக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சகி சகா. அப்படி ராதாராணிக்கு சகியும் கிருஷ்ணருக்கு சகாக்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப கோடிக்கணக்கு இஷ்டம் போல அது கணக்கே கிடையாது. அவ்வளவு சகா சகிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுக்கிறாங்கன்னா ஒரு சகியும் ஒரு சகா ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னடா இங்கதான் சண்டை நினைச்சுக்கிட்டு அங்கேயும் சண்டையா? அங்க சண்டை போடுறது வேற, இங்க சண்டை போடுறது வேற. ரெண்டையும் ஒன்னா பார்க்க கூடாது. அதுதான் பிரச்சனையே நமக்கு. நம்ம இங்கதான் இதை வச்சுதான் நம்ம கணக்கு போடுறோம். இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அதை வச்சு கணக்கு போடக்கூடாதுங்க. அது ஆன்மீக உலகம். இப்ப கிருஷ்ணர் இப்போ ஆன்மீக உலகத்துல எப்படின்னா வித்தியாசம். இப்போ ஒரு கிருஷ்ணர் கண்டு பிரியப்பட்ட ஒரு பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளை விட சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தரை பார்த்தோம்னா நமக்கு இங்க என்ன வரும்? கரெக்டா சொன்னாரு. பொறாம வரும்.
காலிலையும் விழுந்து வணங்கி கேட்கிறேன். எல்லாரும் வந்து நாமதர் ஆரத்தி பண்ணினவங்க முன்னால வந்து கோவர்த்தன் எங்க சர்ச் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்பவுமே இங்க இருக்கும், வெளியே வச்சிருக்கேன். இந்த கார்த்திக் மந்த் முடிகிற நன்னால அது ஒரு 3 தடவை வலம் வந்துட்டு பிரசாதம் சாப்பிடலாம். காட்டினவங்க காட்டாதவங்க சுவாமிக்கு காட்டிட்டு அட்சதை போட்டுட்டு இது பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare